நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடல்களையும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலிகளையும் ஆண்டவருடைய வேத வசனங்களையும் சற்று நேரம் தியானிக்கப் போகிறோம். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த மாலை வேலைக்காக மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்போ அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே நாம் மகிமைப்படும்படியாக கர்த்தாவே நாங்கள் படிக்கிற பாடல்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறோம். பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தரணுமா செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தகப்பனை நீர் நடத்தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் அவர் அவமாக்க விடுவதில்லை, ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த விடுவதில்லை. வேதத்திலே சங்கீதக்காரன் இப்படி பாடியிருக்கிறார். 124வது சங்கீதத்திலே, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ விதங்களில் மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், எத்தனையோ விதங்களில் சத்துருவானவன் நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். வியாதி மூலமாக, கடன் பிரச்சனை மூலமாக, மனுஷிக வல்லமை மூலமாக நம்மை மேற்கொள்ள வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு சத்துருக்களுடைய கையிலும் ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தியிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஐயா பெர்க்மான்ஸ் ஐயா பாடிய பாடல் 409வது பாடல், என் மீது அன்பு கூர்ந்து என்ற ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ருசித்து பாடிய பாடல். நாமும் பாடுவோம். பாடலின் அர்த்தம் நம்முடைய இருதயத்திலே பதியட்டும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானிற் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும்
தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து யாகின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தீர் தினம் பார்க்கின்றேன். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானில் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க சமூகம் நிறுத்தினீரே. சித்தம் நான் செய்திட சமூகம் நிறுத்தினீரே. உமது சித்தம் நான் செய்திட அரசராக குருவாக ஏற்படுத்தினீர் ஊழியம் செய்ய. அரசராக குருவாக ஏற்படுத்தினீர் ஊழியம் செய்தீர். மகிமையும் வல்லமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானில் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எவ்வளவு அருமையாக அதைத்தான் வேதம் சொல்கிறது. கர்த்தரை ருசித்து பாருங்கள், கர்த்தரை ருசித்து பாருங்கள். எவ்வளவு ருசித்து ஆண்டவருடைய மகிமையை பெர்க்மன் செய்ய எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதாவது நம்மெல்லாம் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கே தகுதி இல்லாத நபர்கள். ஆனாலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருக்கென்று பிரித்தெடுத்து, தாயின் கருவிலே பிரித்தெடுத்து, அதனதன் வேளை வரும் பொழுது நம்மை அவருக்கென்று பயன்படுத்தப்படும்படியாக, அவருக்கென்று வாழும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார்.
ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை மகிமையான தெய்வம் பார்த்தீங்களா? எத்தனை மகிமையான தெய்வம். அவருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். எத்தனையோ விதங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்திருக்கிறார். அதைத்தான் செப்பனியா எழுதிய புத்தகம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை ஊய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எல்லாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், சில நேரங்களில் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடி காரியங்களை பெற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட காரியம் நிறைவேறி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் பொழுது அநேக சமயங்களில் நம்முடைய இருதயம் எப்படி நினைக்குன்னா, இது உலகத்தில் நடக்க மாதிரி தான் நடக்குது, நமக்கு என்ன நடக்குது, அப்படி ஒரு சிந்தனையை சத்துருவானவன் நம்முடைய இருதயங்களில் விதைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், சோதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்மையான காரியங்களை நினைத்து நன்றி செலுத்துவோம். தீமைகளிலும் நன்மை செய்த தேவனை நோக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ சமயங்களில் மனுஷங்க எங்களை விட்டு விலகி போனாங்க ஆண்டவரே. எத்தனையோ சமயங்களில் ஆண்டவரே நாங்கள் வழிபட்ட ஆண்டவரே தெய்வங்கள் எங்களை விட்டு கடந்து சென்றது. ஆனாலும் எங்களை நீர் ஆண்டவரே கருவிலே பிரித்தெடுத்த தெய்வம். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி உமக்கென்று ஆண்டவரே இந்த நிமிஷத்திலே நிற்கும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை கொடுத்தீங்க ஆண்டவரே, குடும்பங்களிலே பிள்ளைகளை கொடுத்தீங்க ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாத்தீங்க, சேதமில்லாமல் இந்த நிமிஷம் வரை பலப்படுத்தி இருக்கீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நன்றி பலிகளில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜாஸ்வா டிவி நேயர்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்களுக்கு நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகம் உங்களை பகைக்கும், ஆனாலும் நீங்கள் அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நீர் சந்தோஷப்படுத்துகிறவராக, ஆண்டவரே எங்களுடைய துக்கங்களை மாற்றுகிறவராக ஆண்டவரே எங்களோடு ஒவ்வொரு நாளும் இடைபடுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே குடும்பங்களிலே அதிசயங்களை செய்தீங்க, கிராமங்களிலே அதிசயங்களை செய்தீங்க. இந்த நிமிஷம் வரை உமக்கென்று வாழும்படியான ஒரு பலனை எங்களுக்கு தந்தீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ இழப்புகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ மனுஷன் மூலமாக நிந்தனைகள் வந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தின விதங்களை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துடிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும்
உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானீர், நிழலில் களிகூருவேன். நீர்தானே என் துணையானீர், நிழலில் களிகூருவேன். உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டேன், வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளால் உம்மை போற்றி புகழுகிற ராஜா. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் பார்க்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் களிப்புள்ள இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உம்மை நோக்கி எங்களுடைய உதடுகளால் உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே நீர் மகிமைப்படத்தக்கவர். ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த பரிசுத்தத்திற்குள் வருவார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தெய்வம் நீர் ராஜா. உடைய கரங்களிலே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டுடைய ஒரே ஒரு வசனத்தை தியானித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 17வது அதிகாரத்தின் 8வது வசனம் 11வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:10 வாசிப்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியிலே, கர்த்தரையே நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வழிகளை நாம் சீர்தூக்கி பார்ப்போமா? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழிகளாக இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி நம்முடைய வழிகள் இருக்கிறதா? உலகத்திலே இருக்கிற பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நம்முடைய வழிகள் அந்த பாவத்திற்கு நேராக இருக்கிறதா என்பதை நாம் சோதித்தறிந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு தெரியாத உலகத்தில் மறைவானது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் அந்த 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று அறியத்தக்கவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகா திருக்குள்ளது கேடுள்ளது என்று சொல்லி இருதயத்தை பற்றி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய இருதயத்தை எப்படி வைத்திருக்கிறோம்? ஆண்டுடைய சமூகத்திலே உத்தமமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா? தீங்கு சொல்லாதபடி மனிதர்கள் நேசிக்கவும் மனிதர்களோடு நல்ல ஐக்கியம் செய்யவும்
இருக்கிறோமா? வேதம் கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அதே எரேமியா தீர்க்கதரிசி 10:20-11 சொல்கிறது. 20:11 ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்தரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதித்தறிந்து உள்ளந்தரியங்களை சோதித்தறிந்து அவர் நமக்கு சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எரேமியா தீர்க்கதரிசி 20:12 சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சரியான வாழ்க்கையாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய காரியங்களிலே ஜெயத்தையும் நம்முடைய உலக வாழ்க்கையிலே வெற்றியையும் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இந்த பெர்க்மான் செய்யா பாடிய பாடல் ஒன்றை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். அதீனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதீனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீர். நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், என் வழியாய் செய்து முடிப்பீர். ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. திகிலூட்டும் செயல்கள் செய்வேன், உன்னோடு இருப்பேன் என்று. திகிலூட்டும் செயல்கள் செய்வேன், உன்னோடு இருப்பேன் என்று. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். உறுதியாய் நம்புகிறேன், என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். உறுதியாய் நம்புகிறேன், என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருகச் செய்வீர். இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருகச் செய்வீர். வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவேன்.
வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவேன், உறுதியாய் நம்புகிறேன். உலகெங்கும் ஒளி வீசுவேன், உறுதியாய் நம்புகிறேன். உலகெங்கும் ஒளி வீசுவேன். ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தெய்வம். எப்படி பெக்மானசியா விசுவாசத்தோடு பாடியிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு கத்தோலிக்க மதத்தில் ஒரு ஃபாதராக இருந்து இன்றைக்கி உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியில் அவங்க பாடல் பாடாத இடமே கிடையாது. பாருங்கள், நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டுன்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார். அதே போல் தான் இந்நாளில் இருக்கிற விட 1000 மடங்கு நீ பெருகுவ அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ செய்வார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் பிதாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, இம்மட்டும் ஆண்டவரே நீர் நல்லபடி எங்களை நடத்தின தயவுக்கு ஆண்டு துதிக்கிறோம் ஐயா. உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் கிருபை செய்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்போ அந்த சாஸ்வா டிவி நேர்களுக்காக உமது கருத்தில் வருகிறோம் ஐயா. இது பார்க்குற ஜனங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கவலையோடு கண்ணீரோடு பார்க்குற ஜனங்களுக்கு கர்த்தாவே ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலின் சமாதானத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா. இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வசனத்தின்படி கர்த்தாவே இந்த நாள் ஆண்டவரே கேட்கிற ஜனங்கள் பார்க்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.